ஒன்று பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகள் சத்தியம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச சோதனை. விசுவாச சோதனை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விசுவாச சோதனை, விசுவாச பரீட்சை மிகவும் முக்கியம். அல்லேலூயா, மிகவும் முக்கியம். விசுவாச சோதனை ஏன் ரொம்ப முக்கியம்னா, விசுவாச சோதனை இல்லாம ப்ரமோஷன் கிடையாது. அல்லேலூயா. விசுவாச சோதனை இல்லாம ரிவார்டு கிடையாது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ப்ரமோஷன் அடையணும்னு விரும்புறீங்க? எத்தனை ப்ரமோஷன் வேணும்? எல்லா விதத்திலும், ஆவிக்குரிய விதத்துல, பைனான்சியல்ல, வேலையில, எல்லாத்துலயும் என்ன தேவை நமக்கு? உயர்வு தேவையில்ல. அப்ப விசுவாச சோதனை இல்லாம ப்ரமோஷனே கிடையாது. அல்லேலூயா. விசுவாச சோதனை இல்லாம கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி நமக்கு வராது. ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு வராது. அல்லேலூயா. ஒருவேளை நாங்க வைக்கிற டெஸ்ட் எழுதாம போகலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற டெஸ்ட எழுதாமலாம் போக முடியாது. அல்லேலூயா. அதுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆகி நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ டெஸ்ட் நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. யாரெல்லாம் உயர்வுக்கு காத்திருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன உண்டு? டெஸ்ட் உண்டு. அல்லேலூயா. இந்த பேதுரு யாருக்கு இந்த புத்தகத்தை எழுதுறார், கடிதத்தை எழுதுறாருன்னா, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசத்தில் உள்ள சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறார். ஏன் அவர் எழுதுறாருன்னா, பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக போகிற அவர்களை திடப்படுத்தி நம்பிக்கையை கொடுத்து வரப்போகிற மகிமையை நோக்கி நடத்துவதற்காக தேவன் அவர்களுக்கு எழுதுகிற ஒரு கடிதம். அல்லேலூயா. அந்த சபை பாடுகள் வழியா, உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சபைக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக, அவர்களை திடப்படுத்தும்படியாக, தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக, வரப்போகிற மகிமைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதுறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற நீங்களும் பலவிதமான உபத்திரவங்களின் வழியா கடந்து போகலாம். பலவிதமான பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், துன்பங்களை சகித்து கொண்டிருக்கலாம். இவைகள்லாம் ஏன்னா உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் சோதித்து விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பையும் நித்திய மகிமையும் கொடுப்பதற்காகத்தான் தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசம் உங்க சோதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நமக்கு வருகிற விசுவாச சோதனை நம்மை அழிக்க அல்ல, நம்மை கனப்படுத்த. அல்லேலூயா. பக்கத்துல உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வருகிற விசுவாச சோதனை உங்களை அழிக்காது, உங்களை கனப்படுத்துறதுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற விசுவாச சோதனை ஒருவேளை உங்களை உடைக்கலாம், அல்லது உங்களுக்கு வலிகளை கொடுத்து கொண்டிருக்கலாம்,
வேதனையின் பாதையில நடத்தலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அது நம்மை அழிக்கிறதுக்காக அனுமதிக்கப்படல, அது நம்மை கனப்படுத்துறதுக்காக தேவன் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மை மிகவும் மதிப்புள்ளவர்களாக மாற்ற போகிறார். தேவன் நம்மை மிகவும் மதிப்புள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறாரு. இங்கு விசுவாசத்தை எதுக்கு ஒப்பாக சொல்றாருன்னா, பொண்ணுக்கு ஒப்பாக சொல்லுகிறார், தங்கத்துக்கு ஒப்பாக என்ன சொல்றாரு, விசுவாசத்தை ஒப்பாக சொல்லுகிறார். விசுவாசம் பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கனப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. பொண்ணு அக்னியினால சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாக அது பிரிக்கப்படுகிறது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கனப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. பொண்ணை மண்ணில இருந்து எடுக்கும் பொழுது சுத்தமா நமக்கு கிடைக்காது. அது அக்கினிக்கு போகும் பொழுதுதான் அது சுத்தமா என்ன செய்யப்படுது, மாற்றப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அது போல நம்முடைய விசுவாசம் பலவிதமான சோதனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது அது மதிப்புள்ளதாக மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயா. சரி, நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏன் விசுவாசத்தை கர்த்தர் ஏன் சோதிக்கணும்? ஏன் அவருக்கு தெரியாதா எனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு? 0ல இருந்து 10 வரைக்கும் வச்சுக்கோமே. 0 தான் ரொம்ப லோ, 10 தான் ரொம்ப ஹை. உங்க விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும்ல. அவருக்கு தெரியுமா? 5ல இருக்கிறீங்களா, 2ல இருக்கிறீங்களா, 9ல இருக்கிறீங்களா? விசுவாசம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன் அப்புறம் சோதிக்கணும்? அல்லேலூயா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. அதை பற்றி நம்ம பார்ப்போம். முதலாவது, ஏன் விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறாரு? நம்மை அழிக்கிறதுக்காக இல்ல, நம்மை கனப்படுத்ததா. முதல்ல விசுவாசமே தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. அல்லேலூயா. தேவன் நமக்கு விசுவாசத்தை என்னவா கொடுத்திருக்கிறாரு? ஈவா கொடுத்திருக்கிறாரு. அது தேவன் நமக்கு கொடுத்த பரிசு, ஈவா கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நம்மை அழிப்பாரா? அவர் அழிக்க மாட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தை கொடுத்தவரு அதை கொண்டு நம்மை கனப்படுத்த தான் விரும்புறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய விசுவாசத்தை அவர் நிலைநிறுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி அதை கனப்படுத்த தான் விரும்புகிறாரு. விசுவாசத்தை கொடுத்தவரு நம்மை அழிப்பதற்காக விசுவாசத்தை நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்படி விசுவாசிச்சீங்க? நீங்க ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? நீங்க ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? இந்த விசுவாசம் உங்களால் வந்தது அல்ல. அல்லேலூயா. இது நீங்களே உருவாக்கி கொண்டது அல்ல. கர்த்தரே என்ன செய்தாரு? விசுவாசத்தை நம்முடைய இருதயத்துல கொடுத்தார். அல்லேலூயா. ஏன்னா எபிரேயர் 12:2 சொல்லுது, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. விசுவாசத்தை நம்முடைய இருதயத்துல துவங்கினவர், நமக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை போட்டவரே கர்த்தர் தான். இயேசு தான் நம்மளை என்ன செய்தாரு? இந்த விசுவாசத்துக்குள்ள இழுத்து கொண்டார். புரியுதா? அல்லேலூயா. இது ஏதோ நாங்க போயிட்டு இருந்தேன், திடீர்னு இங்க வந்தேன், அப்படியே சர்ச்சில் இருந்துட்டேன், இயேசுவை எப்படியோ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அற்புதம் நடந்தது, இதெல்லாம் நம்பிட்டேன். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எந்த மனுஷனுக்கு விசுவாசம் தானாலாம் வராது. அது தேவனுடைய கிருபையினால அருளப்படுகிற ஒரு பரிசு, ஒரு வரம். அல்லேலூயா. தேவன் தமது வார்த்தைய நம்முடைய இருதயத்துல வைத்து அதை விசுவாசிக்கும்படியான ஒரு இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நமக்குள்ள வச்சு அதை விசுவாசிக்கும்படியான ஒரு இருதயத்தை நமக்கு கர்த்தரே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த விசுவாசத்தை வச்சு நம்ம அழிக்க மாட்டாரு. அந்த விசுவாசத்தை வச்சு நம்மளை என்ன செய்வாரு? கனப்படுத்துவார். அல்லேலூயா.
விசுவாசம் நமக்குள்ள துவங்கினது தேவனுடைய ஈவு. இங்கு ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த விசுவாசத்தை எப்படிப்பட்ட விசுவாசம் சொல்றார்? விலையேறப்பட்ட விசுவாசம் சொல்றார். அல்லேலூயா. பொண்ணுக்கு விசுவாசத்தை கம்பேர் பண்ணும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல. அப்ப பொண்ணை என்னன்னு சொல்றாரு அவரு? அழிந்து போகிற ஒன்றுன்னு சொல்றாரு. ஆனா விசுவாசத்தை சொல்லும் பொழுது விலையேறப்பட்ட விசுவாசம் சொல்றார். அல்லேலூயா. அப்போ இந்த அழிந்து போகிற பொண்ணை அக்னியினாலே போட்டு அத சுத்திகரிக்கிறது போல விலையேறப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. அதை இன்னும் அருளப்பட்டது. நமக்குள்ள விசுவாசம் ஒரு பெரிய ஆவிக்குரிய சக்தி, ஆவிக்குரிய சக்தி. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம். நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மலைகளையே பெயர்த்து போடும். இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் என்ன நடக்கும்? அந்த மலைகள் பெயர்ந்து போ. அல்லேலூயா. மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசம். பெரிய பெரிய மலைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மலைகளையும் பெயர்க்கக்கூடிய ஆவிக்குரிய சக்தியாக கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். கடன் என்ற ஒரு பெரிய மலை, வியாதி என்ற ஒரு மலை, பிசாசினுடைய கிரியைகள் என்ற மலை, எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை பெயர்த்து தள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய சக்தியாக கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றது. அல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கேடகமா கொடுத்திருக்கிறார். யுத்த வீரர்களுக்கு கேடகம் எவ்வளவு ரொம்ப முக்கியமானது. சத்துருக்கள் எய்கிற எல்லா அக்னியாஸ்திரங்களையும், சத்துருக்கள் எய்கிற எல்லா அம்புகளையும் தடுக்கக்கூடியது என்னது? கேடகம்தான். அது போல கர்த்தர் நமக்கு ஒரு கேடகத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிறது விசுவாசம் தான். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுனால இதை வைத்து நம்மை ஒரு நாள் அழிப்பதற்காக அல்ல, இதை வைத்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்காகத்தான் விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலதான் நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசத்தினால்தான் நாம, இந்த விசுவாசம் நமக்கு பரலோகத்தை திறக்கிற ஒரு பெரிய திறவுகோலா இருக்கு. விசுவாசத்தினால நீ எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வாரு, தருவார். அல்லேலூயா. விசுவாசத்து கர்த்தரை கேட்டா நிச்சயமா கிடைக்கும். அப்ப திறவுகோலா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, கேடகமா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு பெரிய கப்பல் விசுவாசம். என்னது? இந்த ஆவிக்குரிய பயணத்துல நம்ம விசுவாச கப்பல்ல தான் நம்ம என்ன செய்யறோம்? போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மூழ்கி போகாம போயிட்டு இருக்கிறோம். நோவாவும் அவன் குடும்பத்தாரும் ஒரு கப்பல்ல போனாங்கல்ல, ஒரு பேழையில போனாங்கல்ல, உலகமே அழிந்து போச்சு. அவங்க போன கப்பல் தான் அந்த விசுவாச கப்பல். அது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் விசுவாச கப்பல்ல போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். இது சாத்தான வீழ்த்துகிற ஒரு ஆயுதம். விசுவாசத்தினால பிசாசுக்கு எதிர்த்துங்க, அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போயிடுவான். தேவனுடைய வல்லமைய அனுபவிக்கக்கூடியது நம்முடைய விசுவாசம். விசுவாசம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணு, ஆவிக்குரிய காணாததை காணக்கூடிய கண்ணு விசுவாசம். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு தெரியாததுன்னு நமக்கு தெரியும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஐயா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அது பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றது. பொன்னை பார்க்கிலும், ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு 5-6 பவுன் இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா விலையேற பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
விசுவாசத்துல நம்மள ஐஸ்வர்யவான்களா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இல்லை? உங்களுக்கு எனக்கும் விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு மனுஷன் பல வருஷங்களுக்கு முன்பாக நான் அவனை அறிவேன். ஒரு சேட்டு பெரிய பணக்காரன். அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு, வியாதி, இறந்து போயிட்டான். அப்பயே இறந்துட்டான். அப்போ பொட்டி நிறைய பணம் வச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட கொடுத்து, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னா. டாக்டருங்க சொன்னாங்க, எங்களால என்ன முடியும், எங்களால என்ன பண்ண முடியும், நாங்க எங்களால ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அவன் அழுதுகிட்டே இருந்தான். நான் அவனை ஒரு நாள் சந்தித்தேன். அந்த ஆளை சாக போறோன்னு தெரியுது அவனுக்கு. சொல்லிட்டாங்க டாக்டருங்க, செத்துருவார். அவனுக்கு அந்த பொண்ணு எந்த மதிப்பும் கொடுக்கல. அவனுக்கு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது அவனுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அந்த நேரத்தில் அவனுக்கு. அல்லேலூயா. அதே ஒரு விசுவாசி அந்த இடத்துல இருந்தான்னா விசுவாசத்தில் நிற்பான். அல்லேலூயா. விசுவாசம் தான் அந்த நேரத்தில் அவனுக்கு வேல்யூபிளா இருந்திருக்கும். ஆனா அந்த மனுஷனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எப்ப நமக்கு விசுவாசம் வேல்யூபிள்ங்கிறது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசம் நித்தியமானது. பொண்ணு அழிந்து போயிடும். பொண்ணு என்ன ஆயிடும்? அழிந்து போயிடும். விசுவாசம் அழியாதது. விசுவாசம் நித்தியமானது. அல்லேலூயா. எது இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க, நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல உங்க கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த விசுவாசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. விலையேற பெற்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. மலைகளை பெயர்க்க முடியும், காணாததெல்லாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஈவு விசுவாசத்தை கொண்டு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசித்ததுனால தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? அதனால இதை கர்த்தர் கொடுத்தார்னா இதை அழிப்பதற்காக நம்ம கொடுக்கல, நம்ம இதை கொண்டு ஆசீர்வதிப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, விசுவாசம் சோதிக்கப்படுவதன் காரணம் என்ன தெரியுமா? அதை கொடுத்தவர் நிர்ணயித்த நோக்கத்தை நிறைவேற்றதா. தேவன் விசுவாசத்தை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்னா, அது ஒரு பர்பஸோட நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் நம்முடைய விசுவாசத்தை கொடுத்து அதை சோதிச்சு பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்யறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் சும்மா ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, ஏதோ போயிட்டு நீங்க கொஞ்சம் விசுவாசத்தை கொடுத்து வாழ வைக்கல. நம்ம லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்கு. அல்லேலூயா. கொடுத்த விசுவாசத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ அவர் நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த விசுவாசத்தை புடமிட்டு சோதித்து நம்மள என்ன செய்யறாரு? வழி நடத்துறார். அல்லேலூயா. நோக்கத்தோட கொடுத்திருக்கிறார். அவர் இந்த விசுவாசத்தை சோதிப்பதன் மூலமாய் அதை பலப்படுத்துகிறார், அதை நிரூபிக்கிறாரு. நிரூபித்து அதை மகிமைப்படுத்தி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக மாறும். அது போல தங்கத்தை என்ன செய்யறாங்க? புடமிடுறாங்களே, தங்கத்தை புடமிடும் பொழுது அது 1024 டிகிரி சென்டிகிரேட்ல அந்த தங்கத்தை என்ன செய்யறாங்க? உருக்குறாங்க. மண்ணுல இருந்து அல்லது தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கும் பொழுது தங்கம் ஒரிஜினல் தங்கம் அதுல இருக்காது. அதுல கலந்துருக்கிறது கல் இருக்கும், மண் இருக்கும், செம்பு இருக்கும், சில வேற உலோகங்களும் அதுல கலந்துருக்கும். அதை அக்னியில போட்டு
அதை என்ன செய்யறாங்க? உருக்கி எடுக்கிறாங்க. 1024 சென்டிகிரேட்ல உருக்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் பாத்திரத்துல அது மேல அந்த கழிவுகள்லாம் வந்துடும். கீழே சுத்த தங்கம் அப்படியே தேங்கி இருக்கும். அதை திரும்ப திரும்ப அதை புடமிடும் பொழுது அது சுத்த தங்கமா மாறுது. அல்லேலூயா. அது போல நம்முடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் புடமிடப்படுகிறதுனா 6வது வசனம் சொல்லுது, 1 பேதுரு 1:6 சொல்லுது, நீங்கள் இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. பொன் அக்கினியினாலே புடமிடப்படுகிறது போல விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது துன்பப்படுகிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கும் பொழுது நமக்கு என்ன வருது? துன்பம் வருது. துன்பப்படுவது எதற்காகனா அவசியம். துன்பப்படுவது எதுக்கு? அவசியம். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், நாங்கள் துன்பப்படுறது அவசியமா? அவசியம்தான். அல்லேலூயா. துன்பப்படுவது அவசியம். ஏன் துன்பப்படுவது அவசியம்னா, யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. நீங்கள் பலவிதமான சோதனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, அதாவது விசுவாச சோதனை என்னத்தை உண்டாக்குது? பொறுமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் நமக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது? பொறுமையை உண்டாக்குது. அந்த பொறுமை நம்மை குறைவற்றவர்களாயும் பூரணராயும் மாற்றுகிறது. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது? பொறுமையை கற்றுக் கொடுக்குது. அப்படியா? எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? என் விசுவாச சோதனை எப்படி எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும்? என்ன வேதனை படுத்துது? அல்லேலூயா. சோதனைனால எது சோதனை? நம்ம கையை மீறி போகுது பாருங்க, நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போறதால்தான் நமக்கு சோதனை. நம்முடைய பலத்துக்கு அப்பால, நம்முடைய அறிவுக்கு அப்பால, நம்முடைய வழிகளுக்கு புரியாம நாம ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போறோம்ல, அதுதான் சோதனை நமக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய இயலாமை வெளிப்படும். அல்லேலூயா. நம்முடைய இயலாமை வெளிப்படும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க வெளியில இருக்கிற வரைக்கும் தைரியமா இருந்திருப்பாங்க. அக்கினிக்குள்ள தூக்கி போட்ட உடனே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வர்ற வரைக்கும், அக்கினிக்குள்ள போகிற வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க? நம்முடைய லைஃப் முடிய போகுது அப்படிதான் நினைச்சிருக்க கூடும். உள்ள போன உடனே யாருமே காப்பாற்றுவதற்கு இப்ப வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. இப்ப அவங்க கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. இப்பதான் கர்த்தர் வராரு உள்ள. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்மால முடியும், பார்த்துக்கலாம், நம்மால முடியும், பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தப்பிச்சுக்கலாம், யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற எல்லா வாசலையும் அடைச்சிட்டு எல்லா வழியையும் கட்ட க்ளோஸ் பண்ணிட்டு வேற சான்ஸே இல்லை, தனிமையில நம்ம கொண்டு போற இடம் தான் சோதனை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த சோதனையில தான் நமக்கு பொறுமையை கத்து தராரு. அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாசல்களை கர்த்தர் சில நேரத்தில் அடைக்கிறாரு? ஏன் நமக்கு உதவி செய்கிற மனுஷங்களை நம்மளை விட்டு துரத்தி விட்டுறாரு? நம்மளை ஏன் மற்றவங்க கைவிடுறாங்க? அல்லேலூயா. ஏன் நம்ம அக்கினிக்குள்ள போறோம்?
ஏன் நமக்கு பாடுகள், பல சுமைகளை சுமக்கிறோம், அவமானங்களை நிந்தைகளையும் சுமக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு, நம்மால ஒண்ணும் முடியாம போயிடுச்சு. கர்த்தர் இங்கதான் சோதனை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அனுமதிச்சு அங்கதான் கர்த்தர் நமக்கு என்னத்தை கற்றுத்தராரு? பொறுமையை கற்றுத்தரார். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்லுவாரு, உனக்கு எல்லாரும் எல்லாம் விட்டுட்டாங்களா, இப்ப நான் மட்டும்தான் உனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நம்ம அருகில் வருகிறார். அல்லேலூயா. அக்னி ஜுவாலைக்குள்ள யார் வந்தது? தேவாதி தேவன் வந்தார். அல்லேலூயா. இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னிக்குள்ள வந்த பிறகு அவங்க அக்னியை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அல்லேலூயா. ராஜா எத்தனை அக்னியை வச்சாலும் என்ன செய்வாங்க? கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அக்னிக்குள்ள இருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க வாழ்க்கையில வேறு சில பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருகும். அந்த நம்பிக்கை இன்னும் பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. அந்த பொறுமை தான் ஒரு பூரண புருஷனாக மாற்றும். அல்லேலூயா. ஒரு பூரணமா மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை வேற யாரும் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. பொறுமைய கர்த்தர் ஒருவர் தான் கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நாம அக்கினிக்குள்ள போகணும். பலவிதமான சோதனைகள் நாம் என்ன செய்யணும்? சகிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விசுவாச சோதனையை நம்ம கொடுப்பதன் நோக்கம். அல்லேலூயா. நம்மால முடியாது, நமக்கு வேற வழியே இல்லை, கர்த்தர் தான் நமக்கு அப்படின்ற ஒரு விசுவாச நம்பிக்கை பெருகதான் கர்த்தர் நமக்கு சோதனை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. இது நம்ம லைஃப்ல இன்க்ரீஸ் ஆக ஆக ஒரு மெச்சூரிட்டி தானாவே நமக்கு வந்துடும். அல்லேலூயா. ஒரு மெச்சூரிட்டி நமக்கு தானாவே வந்துடும். கற்றுக்கொள்வோம். தானாவே நம்ம பாடுகள் வழியா கடந்து போகும்போது நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆபிரகாம்கிட்ட கேட்டா ஆபிரகாம் என்ன சொல்லுவாரு? நம்மளை பார்த்து வெயிட் பண்ணு, எனக்கு தந்தாரு. அல்லேலூயா. 25 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்தாரு, உனக்கு தருவார், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. மோசேட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? 40 வருஷம் வனாந்திரத்துல 80 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு பிறகுதான் நான் ஊழியத்தை ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. தானியேல்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு அவரு? நான் சிங்கத்துக்கே பயப்படல, நீ நாய்க்கு போய் பயந்துட்டு இருக்கிறியான்னு. அல்லேலூயா. சிங்கத்துக்கே கர்த்தர் என்ன தப்பு வச்சாரு, கவலைப்படாத, நாய்க்கு உள்ள தப்பு வைப்பார். அல்லேலூயா. தாவீது கிட்ட கேட்ட அவர் ஒரு அனுபவத்தை சொல்லுவார். இவங்கெல்லாம் எப்படி பலப்பட்டாங்க, இவங்கெல்லாம் எப்படி கிறிஸ்துவோட இன்னும் ஐக்கியமானாங்க? அவங்க பாடுகள் தான். அல்லேலூயா. அவங்களுடைய பாடுகள். அண்ணால கேட்டா அவ சொல்லுவான், அல்லேலூயா, என் கண்ணீருக்கு கர்த்தர் செய்தாரு, நான் எவ்வளோ நிந்தையும் வேதனையும் அவமானத்தையும் சுமந்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. என் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அது போல ஒரு மெச்சூரிட்டியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய சோதனை தான், விசுவாச சோதனை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாச சோதனையை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, இந்த விசுவாச சோதனை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்யுது. நம்ம விசுவாச சோதனை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையே அறிந்து கொள்ள நமக்கு என்ன செய்யுது? உதவி செய்யுது. வாசிங்க உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 8வது அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு
40 வருஷம் வனாந்திரத்துல நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் 0ல இருந்து 10 நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னு. ஆனா உண்மையாலுமே நமக்கு தெரியாது நம்முடைய விசுவாசம் என்னன்னு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது நமக்கு தான் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அது எது நமக்கு வெளிப்படுத்தும்னா அந்த சூழ்நிலை தான் நமக்கு விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறத காண்பிக்கும். அதனால்தான் சொல்றார் ஆண்டவர், ஓ இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. உனக்கு என்ன விசுவாசம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, நான் கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை வறுத்தெடுக்கல. நான் உன்னை வறுக்கிறதுக்கு நான் காரணம் என்னன்னா, உன் ஸ்ட்ரென்த்தை நீ என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உன் ஸ்ட்ரென்த்தை நீ தெரிஞ்சுக்கணும். அதனால சொல்றாரு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் உடனேவா மன்னா கிடைச்சது அவங்களுக்கு? கொஞ்ச நாள் பசியினால் என்ன செய்யறாரு ஆண்டவரு? வறுத்து எடுக்கிறார். பசியினால வருத்தி பசிய கொடுக்கிறார். எகிப்துல அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாங்க. வனாந்திரத்தில் நடந்து வந்த பொழுது பசி. இப்ப அப்பத்துக்கு எங்க போவோம் ஒன்னும் தெரியல. பசியினால வருத்தின பிறகுதான் அவங்க பசியினுடைய அருமை கர்த்தரை தேட வைக்குது. கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு ப்ரொவைட் பண்றாரு. அல்லேலூயா. பசி இல்லைன்னா என்ன கிடைச்சிருக்காது அவங்களுக்கு? என்ன கிடைச்சிருக்காது? மன்னா கிடைச்சிருக்காது. மன்னா சாப்பிடணும்னா முதல்ல என்ன வேணும்? நமக்கு பசி வரணும். பசி இருந்தாதான் மன்னா. அப்ப கர்த்தர் முதல்ல பசிய கொடுக்கிறாரு. கொஞ்சம் 2-3 நாள் பட்னி ஃபாஸ்டிங் எல்லாம் போட்ட பிறகு இப்ப தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? மன்னாவை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்போ நமக்கு கர்த்தரே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார்ன்றத இந்த சோதனை தான் கற்றுக் கொடுக்குது. இந்த சூழ்நிலை வரும்பொழுதுதான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தே அவனுக்கு புரியுது. அல்லேலூயா. நம்முடைய ஸ்ட்ரென்த்தே நமக்கு சூழ்நிலை தான் நமக்கு என்ன செய்யுது? நமக்கு வெளிப்படுத்துது. இந்த சூழ்நிலையில நான் கர்த்தரை உண்மையாலுமே நம்புறேனா? உண்மையாலுமே நான் நம்புறேனா? அந்த சூழ்நிலை தான். நான் உண்மையாலுமே கர்த்தருக்கு காத்திருக்கிறேனா? நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வனா? அந்த சூழ்நிலை தான் நமக்கு என்ன செய்யும்? கற்றுக் கொடுக்கும். அந்த சூழ்நிலையின் வழியா கடந்து போகணும்னா நம்முடைய ஸ்ட்ரென்த்தை நம்மளாலே புரிஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத உணர்த்துறதுக்கு தான் கர்த்தர் சூழ்நிலையை அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? மூணாவது, கர்த்தர் எதுக்கு சோதனையை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31, 32, 33 வாசிங்க. 31, 32, 33. சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு. அல்லேலூயா. விசுவாச சோதனை எதுக்கு தேவன் நமக்கு அனுமதிக்கிறார்னா, நாம குணப்பட்ட பின்பு நம்முடைய சகோதரன் என்ன செய்ய? ஸ்திரப்படுத்த. அல்லேலூயா. விசுவாச சோதனை நமக்கு கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்னா, நாம அதுல குணப்பட்ட பின்பு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிட்ட பின்பு, அதுல இருந்து நாம் மற்றவங்களுக்கு என்ன செய்ய? ஆறுதல் செய்ய, மற்றவங்களை ஸ்திரப்படுத்த,
கர்த்தர் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இது ஒரு ட்ரைனிங் கேம்ப். ட்ரைனிங் கேம்ப். சோதனை என்னது? நமக்கு ஒரு ட்ரைனிங் கேம்ப். பாருங்க, சாத்தான் இங்க தேவனோடு ஒரு டீல் பேசலாம். சாத்தான் தேவனோட என்ன செய்யலாம்? ஒரு டீல் பேசலாம். நான் உம்முடைய சீஷனாகிய பேதுரு என்ன செய்ய போறேன்? சோதிக்க போறேன். உம்முடைய சீஷனாகிய பேதுரு என்ன செய்ய போறேன்? சோதிக்க போறேன். அததான் இவர் இந்த டெர்மினாலஜில சொல்றார். என்னது? பிசாசு கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல நான் புடைக்கிறதுக்கு இடத்துல கேட்டுக்கிட்டான். கர்த்தர் என்ன செய்யறாரு? பர்மிஷன் கிராண்டட். இப்ப என்ன செய்யலாம்? நீ என்ன அவனை சோதிச்சுக்கலாம். கர்த்தர் என்ன செய்யறதுன்னா பின்னால இருந்து அவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என்ன செய்யறாரு? அவரு ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்னாலே நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. என்ன உதவி செய்தார் அவரு? அனுமதி எல்லாம் கொடுக்காமலாம் இருக்கல. எல்லா நேரத்திலையும் அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாரு. தேவைப்படுதுன்னு அவர் விசுவாசிச்சார்னா கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம தேவைப்படுது அவர் அறிந்தார்னா கொடுப்பாரு. பர்மிஷன் கொடுத்துட்டாரு சோதிச்சிருன்னு. ஆனா பின்னால சும்மா இல்ல, கர்த்தரு ஜெபம் பண்றாரு. பேதுரு என்ன செய்வான்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவன் மறுதளிச்சான். 3 தடவை என்ன செய்தான்? மறுதளிச்சான். கர்த்தர் திரும்பவும் அவனை கரம் பிடித்து மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அனுமதிச்சார்னாலே கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க இப்ப பாடுகள் வழியா சோதனை வழியா கடந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் அனுமதிக்காம வரல. கவலைப்படாதீங்க. கர்த்தர் பின்னால இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, தப்புவிக்க போறாரு. அல்லேலூயா. விடுதலையாக்க போறாரு. அதுல ஒரு பிளஸிங் வரப்போகுது. அல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராம நாம மற்றவங்களை என்ன செய்ய முடியாது? ஸ்திரப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கற்றுக் கொடுக்கிறார். சாத்தான் வேலையை அவன் செய்யறான். சோதனை கொடுக்கிறது அது அவனுடைய வேலை. அது யாருக்கு கொடுக்கிறான்றத அவன் தான் தீர்மானிக்கிறான். கர்த்தர் அனுமதிக்கிறது அனுமதிக்காது கர்த்தர் கையில இருக்கு. ஆனா அந்த வழியா கடந்து போறீங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. அல்லேலூயா. பிளஸிங் இருக்கு. ஒருவேளை நீங்க இதுல கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிளஸிங்க கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை அடையணும் நீங்க. அல்லேலூயா. அதை ரீச் பண்ணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அமெரிக்காவிலையும் சரி, பெரிய பெரிய மிலிட்ரியில சில கமாண்டோ படைகளை உருவாக்குவதற்கு பயங்கரமான ட்ரைனிங். நேவி இதுல அமெரிக்காவில் நேவி சீல் பட்ஸ்ன்னு ஒரு கேம்ப் நடத்துவாங்க. அது போல வேர்ல்டுல பெரிய பெரிய மிலிட்ரிலாம் இருக்கிற இடத்துல பயங்கரமான கேம்ப். அது உள்ள போயிட்டு வரணும். சில 6 மாசமோ 1 வருஷமோ அந்த ட்ரைனிங் பயங்கர கடுமையான ட்ரைனிங்கா இருக்கும். ஐஸ்லயே பல மணி நேரம் ஐஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஐஸ்குள்ள என்னது, ஐஸ் கட்டிகளுக்குள்ள பல மணி நேரம் இருக்கிறது போல கேம்ப் உள்ள போகணும். பயங்கரமான ஹில்ஸ் மேல ஏறணும். 40-50 கிலோமீட்டர் ஓடணும் பெரிய வெயிட்டுகளை சுமந்துக்கிட்டு. இதெல்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கடினமான பாதையின் வழியா கடந்து போய் அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த கமாண்டோவில் சேர்ப்பாங்களே. அல்லேலூயா. அதிலெல்லாம் பாஸ் பண்ணி அதெல்லாம் என்ன செய்யணும்? சக்சஸ் ஆன பிறகுதான். சும்மாலாம் கமாண்டோவில் ஆட்கள் செலக்ட் பண்றது இல்லை. நம்ம இங்க பக்கத்துல இருக்குல்ல போலீஸ் ட்ரைனிங் கேம்ப், இங்க பக்கத்துல எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய ஆபீசர்ஸுக்கு ட்ரைனிங் கேம்ப் இங்கே தான் இருக்கு பக்கத்துல. இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ட்ரைனிங் கேம்ப் உள்ள பாருங்க, நல்லா ஓடிக்கிட்டு இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து தான் அப்புறமா என்ன செய்வாங்க? வெளியே கொண்டு வருவாங்க. அது போல கர்த்தர் சில ஹார்ட் ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் கேம்ப்ல நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன செய்வாரு? கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்து அப்புறமா என்ன செய்வாரு? குடமிட்டு வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா.
ஏன்னா நாம மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, மற்றவங்களுக்கு என்ன செய்ய, ஸ்திரப்படுத்த. அல்லேலூயா. வாசிங்களேன், ஸ்திரப்படுத்த. 2 கொரிந்தியர் 1:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாவது அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்ய. அல்லேலூயா. தேவன் ரெண்டையும் தராரு. என்ன தராரு? ஆறுதலையும் தராரு, உபத்திரவத்தையும் தராரு. அல்லேலூயா. இந்த உபத்திரவம் எதுக்குன்னா, எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்வதற்கு எங்களுக்கு உபத்திரவங்களை தரார். அல்லேலூயா. உபத்திரவத்தையும் தராரு, உபத்திரவத்தோடு கூட ஆறுதலையும் தரார். அல்லேலூயா. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மற்றவங்களுடைய உபத்திரவத்துல ஆறுதல் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உபத்திரவங்களையும் தராரு, அதோடு கூட ஆறுதலையும் தராரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகாதவங்க, உபத்திரவப்படுகிறவங்களுக்கு என்ன கொடுக்க முடியாது? ஆறுதல் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியாது. அந்த வலி வேதனை என்னன்னு அந்த பாடுகள் வழியா கடந்து போறவங்க தான். ஊழியம் செய்யறது, பாஸ்டரா இருக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நான் பைபிளை படிக்க தெரிஞ்சுட்டு போதிச்சுட்டா பாஸ்டர்லாம் ஆயிடலாம் முடியாது. அல்லேலூயா. நீங்க போன பல வழிகளை நாங்க ஒண்ணுமே போயிருக்கிறோம். அல்லேலூயா. பல கஷ்டங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஏன் அனுமதிச்சார்னா, வரப்போற உனக்கு கொடுக்க போற ஆடுகளை போஷிக்கதான். அல்லேலூயா. ஏதோ இதை படிச்சுட்டு இதை போதிக்கிறது இல்லை, அத வாழ்க்கையின் அனுபவங்களா கர்த்தர் மாற்றுகிறார் நமக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் போன பாதையை நான் போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் கத்தி வச்சு வெட்ட போனது போல நானும் வெட்ட போயிருக்கிறேன். ஆபிரகாம் கத்திய போடாதன்னு சொன்னது போல என்னட்டையும் போடாதன்னு சொன்னாரு. அல்லேலூயா. என்ன பாச கத்தி எடுத்து வெட்ட போனீங்களா நினைக்காதீங்க. அல்லேலூயா. அந்த அனுபவம், அந்த பெயினுக்குள்ள நான் போனேன். அல்லேலூயா. மோசே காத்துக்கிட்டு இருக்கிறது போல காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. 40 வருஷம் வனாந்திரத்துல மோசே 4 ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது போல ஒரு 10, 20, 50 ஆடுகளை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியே மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாமே மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கவும், மற்றவங்களை தேற்றுவதற்கும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும் கர்த்தர் இந்த பாதையின் வழியா கர்த்தர் நம்மளை கொண்டு போறாரு. அல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் விசேஷித்தமானவங்க தானே. உபத்திரவப்படுறவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள்ல விசேஷித்த மக்கள். அல்லேலூயா. பாடுகள் அனுபவிக்கிறவங்க, அவமானங்களை, நிந்தைகளை சுமக்கிறவங்க சாதாரணமானவங்கள தேவன் அவங்களை ட்ரைனிங் கேம்ப்ல நடத்திட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறீங்க இந்த உபத்திரவங்களின் வழியா. அல்லேலூயா. 3வது விசுவாச சோதனை இருக்கு பாருங்க, அது நிச்சயமா ரிவார்டை கொண்டு வரும். வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? 1 பேதுரு 6:1-6 வாசிங்க. திரும்ப வாசிங்க. அழிந்து போகிற அக்கினி வாசிங்களேன். சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற
விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அல்லேலூயா ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல உள்ள கைகளை கொடுத்து ரிவார்டு உண்டு, ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. எப்ப ரிவார்டு வரும்? ஆமா, ரெண்டு விதத்துல ரிவார்டு உண்டு. இம்மையிலையும் நமக்கு ரிவார்டு உண்டு, மறுமையிலையும் ரிவார்டு உண்டு. அல்லேலூயா. இம்மையில இருக்கிற ரிவார்டை பத்தி இங்க ஒண்ணும் பேசல, ஆனா மறுமையில வருகிற ரிவார்டை பத்தி தான் இங்கு பேசுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. இந்த ரிவார்டு எப்ப கிடைக்கும்? நமக்கு எப்ப கிடைக்கும்? இந்த பாடுகளுக்கெல்லாம் ரிவார்டு இம்மையில கிடைக்கும். அதை பத்தி ரொம்ப பைபிள் இப்ப பேசல, ஆனா மறுமையில ஒரு ரிவார்டு இருக்கு. அல்லேலூயா. பாஸ்டர் இப்ப இருந்தா ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர், மறுமைக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். மறுமைக்கு அப்புறமா இயேசு வரும்போது தானே, அது எப்போ வராரோ. இந்த சபைகள்லாம் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி போதிக்கிறதே இல்லை. ஏன்னா ஜனங்கள் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. இப்பைக்கு ஏதாவது ஆசீர்வாதம் அதை சொல்லுங்க. பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஏதாவது சொத்து கிடைக்குமா, அது கிடைக்குமா, இதுக்காக தான் ஜனங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். சபைகளும் இதைத்தான் போதிக்கிறது. ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நியூ டெஸ்ட்மெண்ட்ல மறுமைக்குரிய கனத்தை தான் ரொம்ப முக்கியப்படுத்துது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் ரொம்ப முக்கியப்படுத்துறார். இன்றைக்கு போதனைகள் இதை முக்கியப்படுத்தாது. ஏன்னா சபைகள்லாம் காலி ஆயிடும். சபை கூட்டம்லாம் எந்த சபையில் அதிகமா இருக்குன்னா மறுமையை பத்தி பேசினா நீங்களே அதை பார்த்துங்க, நாங்கெல்லாம் போறோம்னு கிளம்பிடும் ஜனங்கள்லாம். மறுமையை பத்தி எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா அது காணாத ஒண்ணு போய் நாங்க என்னத்தை யோசிச்சு தேடிட்டு இருக்கிறது? அது காணாத ஒண்ணு. பணம், செழிப்பு, பதவி, உயர்வு, இதுதான் எனக்கு என்ன சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒண்ணு. நித்திய ஜீவன், வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், இதெல்லாம் என்னது ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்ற நிலைமைக்கு மக்களும் வந்துட்டாங்க, போதகர்களும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனா பைபிள் அன்னைக்கே எழுதி கர்த்தர் கொடுத்துட்டார் நமக்கு. அல்லேலூயா. அதை யாரும் அழிக்க முடியாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை விட மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தான் மேலானதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதனால இம்மைக்குரியது அற்பமா நான் சொல்லல, இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை விட மேலானது மறுமைக்குரிய ஆசீர்வாதம். வாசிங்க 1 கொரிந்தியர் 1:19 15-19 வாசிங்க. 15-19 15-19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நாம எதுக்காக இயேசுவை தேடக்கூடாது? ஆமா, வீடு கட்டணும், வேலை, பிள்ளைங்க படிக்கணும், அப்புறம் என்னது நல்ல ட்ரெஸ் வாங்கணும், அப்புறம் ஒரு கார் வாங்கணும். இதுவே நம்முடைய தேடுதலும் இதுவே நம்முடைய எதிர்பார்ப்புமா இருந்தா நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லுது. மற்றவைகள் எல்லாம்ங்கிறது என்னது? இம்மைக்குரிய ஆசீர்வாதம். முதலாவதுங்கிறது எதுக்கு? மறுமைக்குரியது. அல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. மறுமையின் ஆசீர்வாதத்தை 1 பேதுரு 1:5 சொல்லுது பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 1:4-5 4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக
அல்லேலூயா. 5வது வசனம் லாஸ்ட்ல சொல்லுது, உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்துல அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகி அந்த சுதந்திரம் பரலோகத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் பரலோகத்துல நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பாஸ்டர். இன்றைக்கு சரி, இன்றைக்கு நம்ம எத்தனை நாளுக்கு எத்தனை வருஷம் இருப்போம்? நம்மெல்லாம் கேரண்டி? எத்தனை வருஷம் இருப்போம்? நமக்கு என்ன கேரண்டியா சொல்ல முடியும்? கர்த்தர் இன்னைக்கே வந்துட்டாருனாலும், இன்னைக்கே கர்த்தர் வந்துட்டாரு, சரி விடுங்க, இன்றைக்கு அவர் வரல, நாம போயிட்டோம்னா அல்லேலூயா. அதனால இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. அல்லேலூயா. இந்த வீடு, காரு, பங்களா இதெல்லாம் ஏதோ தேவைதான். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும்? நிச்சயதார்த்தம் நடக்கும். நிச்சயதார்த்தத்தில் மோதிரம் போடுவாங்க, செயின் போடுவாங்க, ஏதோ வாட்சி போடுவாங்க. அதுவே வாழ்க்கையா? மோதிரமும் செயினும்? எது ரொம்ப முக்கியம்? கல்யாணம் தான் முக்கியம். வரப்போகிற மணவாளன் தான் முக்கியம். மணவாட்டி தான் முக்கியம். அது போலதான் நம்ம நித்திய மணவாளனோட என்ன செய்ய போறோம்? சேர போறோம். அல்லேலூயா. ஏதோ இந்த நேரத்தில் நமக்கு மோதிரம், புது வாட்சி, புது சட்டை, ஏதோ நமக்கு அது கொடுக்குறாங்க. இது இல்லை நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. மணவாளனோடு இருக்க போறதுதான் நம்முடைய வாழ்க்கை. திருமணம் தான் முக்கியம் ஒழிய, திருமணத்துக்கு முன்னால நிச்சயதார்த்தத்தில் போடுற மோதிரமோ, என்னது புது சட்டையோ, புது பேண்டோ, புது புடவையோ முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு அப்பப்போ கிடைக்கிற ஒன்று. அல்லேலூயா. ஃப்ளைட்ல போறீங்க, போகும்போது டீ கொடுப்பான், பிஸ்கட் கொடுப்பான், ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பான். ஃப்ளைட்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது அது இல்லை. அதுக்காக யாரும் என்ன செய்யல, ட்ரெயின்ல ஏறி போறது கிடையாது. இங்க இருந்து நீங்க தூத்துக்குடியோ கன்னியாகுமரியோ ட்ரெயின்ல போனீங்கன்னா, வந்தே பாரத்தில் நடுவில் மிக்சர் கொடுப்பான், டீ கொடுப்பான், சாப்பாடு ஒன்று கொடுப்பான். இதுக்காகவா அது யாராவது ட்ரெயின்ல போவாங்களா? அந்த மிக்சர், டீ, சாப்பாடு அதுக்கு கிடையாது. ஊருக்கு போறதுக்கு தான் ட்ரெயின்ல போவாங்க. அல்லேலூயா. அது போல நித்திய ஜீவன் ஆண்டவரோடு கூட இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நடுவில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போற மாதிரி தான் இதெல்லாம் உலகத்தில் இருக்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சி. அல்லேலூயா. என்ன கிடைக்கும் நமக்கு? ஆண்டவர் வரும்போது என்ன செய்ய போறாரு? புகழ்ச்சி. என்னன்னு புகழ போற தெரியுமா? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே. அல்லேலூயா. இப்படின்னு யாருக்கு சொல்ல போறார் ஆண்டவரே? எல்லாரையும் சொல்ல போறார். அல்லேலூயா. உண்மையும் உத்தமும் உள்ள விசுவாசியே அப்படின்னா யாரையும் சொல்ல போறது கிடையாது. அவரு உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் தான் சொல்லுவார். அதுக்கு தகுதி உள்ளவங்களா மாறணும். நம்ம ஊழியர் செஞ்சாதான் ஊழியக்காரன் என்னவார். இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாரு? பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே போ அப்படின்னு பொருத்தி விட்டுவார். அதனால உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்துல அதிக. அதுதான் புகழ்ச்சி. அல்லேலூயா. அதுதான் என்ன செய்யும்? புகழ்ச்சி. கர்த்தர் அவர் கையில நமக்கு என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? என்ன கிரீடம் வச்சிருக்கிறாரு? சோதிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன கிரீடம் காத்துக்கிட்டு இருக்கு? ஜீவ கிரீடம். அல்லேலூயா. நமக்கு என்ன கிரீடம்? ஜீவ. கர்த்தர் கையில இருக்கு ஜீவ கிரீடம். நீதியின் கிரீடம் இருக்கு, மகிமையின் கிரீடம் இருக்கு. அதுதான் நமக்கு புகழ்ச்சி. அல்லேலூயா. அதுதான் நமக்கு புகழ்ச்சி. இரண்டாவது கணம். என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால், ஆமா 12 யோவான் 12:26 சொல்லுது, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால், ஆமா பிதாவானவர் கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தேவானை எப்படி கனம் பண்ணார் சொல்லுங்க?
ஸ்தேவானை எப்படி கனம் பண்ணாரு ஆண்டவர்? எப்படி கனம் பண்ணாரு? யார் சொல்றது? ஆமா, எழுந்து நின்று கனம் பண்ண. அல்லேலூயா. தேவன் முன்னால எல்லாரும் எழுந்து பணிந்து கொள்வாங்க. ஆனா ஒரு மனுஷனை பார்த்து அவர் எழுந்து நின்று கனம் பண்ணார்னா அது எவ்வளவு பெரிய கனம். அல்லேலூயா. அது நடக்குமா? அது நடக்குது. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரனை கனம் பண்றார். அல்லேலூயா. கனம் நமக்கு ஆண்டவர் சமூகத்தில் என்ன கிடைக்கும்? கனம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும்? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணாதவர்கள் கனவீனம் அடைவார்கள். அவர் ஒன்றும் கனவீனம் பண்ண போறது கிடையாது. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா கனவீனம் அடைவார். மூன்றாவது குளோரி. என்னது? மகிமை. ரோமர் 8:18 வாசிங்கள. ரோமர் 8:18. இன்னொருத்தங்க பிலிப்பியர் 3:21 வாசிங்க. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. இந்த பாடுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல? வரப்போகிற மகிமைக்கு, கொடுக்க போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். இக்காலத்து பாடுகள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். வரப்போகிற மகிமை பெருசு. அல்லேலூயா. அதனால அந்த மகிமை தான் நமக்கு முக்கியம். அதனால இந்த பாடுகள் எல்லாம் நம்ம சுமக்கலாம். அல்லேலூயா. இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு மேன்மை தான். இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தான். அதனால இக்காலத்து பாடுகள் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை. அது ரொம்ப பெருசு. இப்ப இருக்கிற பாடுகள்லாம் சின்ன. அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனைலாம் உங்களுக்கு ஏற்படலை. புதுசா ஏதோ பயப்படலாம் தேவையில்லை. எல்லாரும் போன பாதைகள் தான். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இதுக்கு ஒரு பதிலை வச்சிருக்கிறார். பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக. அல்லேலூயா. ஆமா, அவருடைய மகிமையான சரீரம், அவருடைய சாயலாக கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பு சொல்ற, இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை அடைவது தான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. என்ன அவர் சொல்றாரு? எது? எங்கேயா அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே ஒரு குதிரை வேணும், ஒரு இது வேணும், என்னென்ன வேணும், ஒரு கப்பல் வேணும், ஒரு பெரிய ஆலயம் கட்டணும், அதுக்குள்ள அவர் ஜெபம் பண்ணல. கப்பல் வேணும்னு எங்க ஜெபம் பண்ணல. பிரயாணம் பண்றதுக்கு கப்பல் வேணும், ஹெலிகாப்டர் வேணும், இது கார் வேணும், அப்படிலாம் இங்கேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணாரா பைபிள்ல? எனக்கு ஏதாவது பெரிய உயர்வான பதவி வேணும், பட்டம் வேணும்லாம், அது என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், ஆண்டவரே நல்ல வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அதுக்கு வேணும், இது அவர் அப்படிலாம் பைபிள்ல ஜெபம் பண்ண மாதிரியே ஒன்றும் தெரியல. அப்படி போதிச்ச மாதிரியும் அவர் தெரியல. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளாக நானும் போகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சாயல, உயிர்த்தெழுந்த சாயல நான், அதுதான் என் ஜெபம். அல்லேலூயா. அதுதான் என் ஜெபம், அதுதான் எனக்கு மேன்மை. அதை நோக்கி தான் அவங்கெல்லாம் ஓடினாங்க. அல்லேலூயா. ஆபிரகாமே சொன்னதெல்லாம் நடந்து போச்சு. ஆபிரகாம்கிட்ட வாசிங்களேன், கடைசியா வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் வாசிங்க. 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு
அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுக்கு தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொன்னாரு? நீ என்ன செய்வ? ஆசீர்வதிக்கப்படுவ. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். என்ன செய்வ? இந்த பூமியின் எல்லைகளை நான் உனக்கு தருவேன். இதெல்லாம் சொன்னார். கானான் தேசத்தை தருவேன், எல்லாத்தையும் சொன்னார். ஆபிரகாம் அடைந்தாரா? ஆபிரகாம் பார்த்தாரா? அதெல்லாம் கானான் தேசத்தை ஆபிரகாம் சுத்தி வந்தாரு. ஆனா அவருக்கெல்லாம் ஒன்றும் பெருசா சொந்தமாலாம் ஆகலது. அல்லேலூயா. அவரே பஞ்சத்துல என்ன பண்ணாரு? எகிப்துக்கெல்லாம் ஓடி போனார். கர்த்தர் கூட்டு தான் வந்தாரு. கூட்டு வந்தாலும் அங்கெல்லாம் ஒன்றும் நிக்க முடியல அவரால். பஞ்சம் வந்துருச்சு, ஓடிட்டார். கானான் தேசத்தை ஆபிரகாம் சந்ததிக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் சந்ததிக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஆபிரகாம் எங்க பார்த்தாரு? ஒன்னும் பார்க்கல. ஆனா ஆபிரகாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டாரு. அல்லேலூயா அப்படின்னு எபிரேயர் சொல்றாரு. ஆபிரகாம் என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு? எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, அவைகள் எல்லாம் தூரம் பார்த்தாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? தூரம் பார்த்தாங்க. நடக்கும், இதெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என் சந்ததிக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும், இந்த பூமிக்கு நாங்க சொந்தம் அல்ல. அல்லேலூயா. ஆபிரகாம் அந்த காலத்திலேயே என்ன சொன்னாரு? நாங்க இந்த பூமிக்கு சொந்தமானவங்க கிடையாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாம் எதை விசுவாசித்தாரு? பரலோகத்தை விசுவாசித்தார். கானானை விட பரம கானான் அவர் விரும்பினார். அல்லேலூயா. மோசே என்ன கானான்ல இருந்து இதுக்கு போனாரா? மோசே கானானுக்கு போனாரா? மோசே கானானுக்கு போகல. ஆனா அவர் பரம கானானுக்கு போயிட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பரதேசிகளும் நாமெல்லாம் யாரு? அந்நியரும். இந்த உலகத்துக்கு அந்நியர். அல்லேலூயா. நாமெல்லாம் என்ன அந்நியரு? உலகத்துக்கு அந்நியர். திடீர்னு வேஷமாகிற அந்நியர் கிடையாது. அந்த அந்நியர் கிடையாது, உலகத்துக்கு அந்நியர். அல்லேலூயா. அந்நியர் பரதேசிகளும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்ப இந்த தேசம்லாம் எங்களுக்கு சொந்த தேசம் கிடையாது. நம்முடைய தேசம் என்னது? பரம தேசம் தான் நமக்கு சொந்த தேசம் போனாங்க. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஒரே கோல். அல்லேலூயா. வழியில கிடைக்கிற ஆசீர்வாதம்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும், விசுவாசிப்போம். அதுல ஒன்றும் கிடைக்காதெல்லாம் போயிடாது. வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா இதோட நம்ம ஆசீர்வாதம் முடிந்து போறது இல்ல. நம்ம ஆசீர்வாதம் பரமதேசம். அல்லேலூயா. நித்திய தேவனோடு இருக்கிற நித்திய வாழ்வு. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த விசுவாச சோதனைலாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவரோடு கூட இருக்கும்படிக்கு இந்த விசுவாச சோதனை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. அதனால விசுவாச சோதனை இல்லாம நாம தேவனுடைய சாயலை அடைய முடியாது. அல்லேலூயா. எழுந்து இந்த ஆண்டவத்தை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி காட். சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. டி மேஜர். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.